வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஆங்கிள்லேருந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். We were planned only for 2 BHK. சரி போதும் நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் செட் ஆகும்னு நினச்சோம். பட் we booked 3 BHK here and இப்போ மூவின் ஆகி 8 months ஆச்சு. This community was awesome. ரொம்ப நல்லா இருக்கு. மெயினான ஒரு அம்யூனிட்டி சொன்னோம்னா இந்த கிரிக்கெட் கிரவுண்டு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டிஸில் ஜிம் இருக்கும், பார்க் இருக்கும். ஸோ பட் கிரிக்கெட் கிரவுண்டுங்கிறது ஒரு ரேரான அம்யூனிட்டி. ஸோ இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் ரீசன் டு புக் அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஹியர். ப்ளஸ் ப்ரீ லான்ச்சில் தான் நானுமே வாங்கினேன். இப்போவே எங்களுக்கு நியர்லி 80-100% க்ரோத் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோவே நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு சிட் அவுட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து எல்லா சேஃப்டி கிரில்ஸுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கேருந்து வியூவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மினிமம் உங்களோட பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 லட்சம் கையில் இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் சார். 8 லேக் டவுன் பேமெண்ட் போதும், அங்கே வந்து ஒரு சொந்த வீடு வாங்கிக்கலாம். வாங்கலாம் சார். கிளப் ஹவுஸ், மால், சிபிஎஸ்இ ஸ்கூல், கிரிக்கெட் ஸ்டேடியம், டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு ஹை கிளாஸ் அம்யூனிட்டிஸோட அமைஞ்சிருக்கு பொலினினி ஜியோன் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். ஹாய், நான் கிருத்திகா. சென்னையில் 15 இயர்ஸாக இருக்கோம். ஒரு 6-7 இயர்ஸாக நாங்கள் இங்கே ஓனாக ஹவுஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். எங்களுக்கு ரெண்டு கன்சர்ன் தான். ஒன்று வந்து ஹவுஸ் ப்ரைம் லொக்கேஷன் இன் சென்னையாக இருக்கணும், செகண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு. ஓவர் 6 இயர்ஸ் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஃபைனலி எங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக வி ஹியர் திஸ் பொலினினி ஜயான். இங்கே வந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஓஎம்ஆருக்கு ரொம்ப ரீச்சபிளாகவும் இருக்குது, அம்யூனிட்டிஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்சைட் கேம்பஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எங்கேயுமே வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. வி were planned only for 2 BHK. சரி போதும் நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் செட் ஆகும்னு நினச்சோம். பட் we booked 3 BHK here and இப்போ மூவின் ஆகி 8 months ஆச்சு. This community was awesome. ரொம்ப நல்லா இருக்குது. I am new to this apartment culture. எப்படி இருக்குமோ, இவ்வளோ பெரிய பில்டிங், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினச்சிட்டு வந்தோம். பட் இட் வாஸ் ரியலி ஆசம் அண்ட் மை கிட்ஸ் ஆர் என்ஜாயிங் ஹியர் thoroughly and construction wise a best quality construction. ஹாய், என் பேர் நவீன். நான் இங்கே 2020 ப்ரீ லான்ச் ஆஃபர் அப்போ நான் இங்கே அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணேன். ஐ ரிசைட் இன் சி பிளாக். இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 1 year சின்ஸ் ஐ காட் இன் ஹியர். மெயினான ஒரு அம்யூனிட்டி சொன்னோம்னா இந்த கிரிக்கெட் கிரவுண்டு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டிஸில் ஜிம் இருக்கும், பார்க் இருக்கும். ஸோ பட் கிரிக்கெட் கிரவுண்டுங்கிறது ஒரு ரேரான அம்யூனிட்டி. ஸோ இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் ரீசன் டு புக் அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஹியர். ப்ளஸ் இந்த லொக்காலிட்டியுமே இட் இஸ் a booming one. So அது one of the reason to book an apartment here. ஹாய், ஐம் ஆனந்த் ஃப்ரம் சி பிளாக். நவீனோட நெய்பராக தான் இருக்கும். ஸோ நானும் இங்கே வந்து ஒரு 1 year இருக்கும். ஸோ நானும் என் ஒய்ஃபும் ஃபோர்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நியர்பை லொக்கேஷன் பார்க்கும்போது ஃபோர்டுக்கு நியர்பை இருக்குது. இது 6 kilometers எல்காட் ஐடி பார்க்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் எங்கேயா ஷிஃப்ட் பண்ணால் கூட டிசிஎஸ், சிறுசேரி ஐடி பார்க் எல்லாமே லைக் அரௌண்ட் 6 kilometer ரேடியஸ்ன்றதால தான் மெயினாக இந்த லொக்கேஷனே சூஸ் பண்ணோம். ஆல்சோ அப்போ வந்து கன்ஃபார்மாக இது அண்டர் டெவலப்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பூம் ஆகுன்ற பாயிண்ட் நிறையவே தோணுச்சு. அதே மாதிரி நாங்கள் ப்ரீ லான்ச்சில் தான் நானுமே வாங்கினேன். இப்போவே எங்களுக்கு நியர்லி 80-100% க்ரோத் இருக்குது. ஆல்சோ ரெண்டல் இன்கமாக இருக்கட்டும், க்ரோத் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு இங்கே பெஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஆல்சோ த குவாலிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. மொத்தம் 28 ஃப்ளோர்களை கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்ல 28வது ஃப்ளோர்ல உள்ள வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத அடுத்ததா பார்க்கலாம். அதற்காக இங்கே இணைகிறார் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த சீனியர் சேல்ஸ் பர்சன் திரு சதீஷ் அவர்கள். வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஆங்கிள்லேருந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மலையை பார்க்கலாம், இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏரோப்ளைன்லேருந்து பார்க்கும்போது தான் அந்த ஒரு வெஹிக்கலோ காரும் நம்ம சின்னதாக நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே நமக்கு சின்னதாகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 28வது மாடியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எந்த லெவலுக்கு ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்குது, பகலில் நம்ம ஒரு டியூப்லைட்டே போடாமல் எந்த லெவலுக்கு லைட்டிங்லாம் காட்டலான்றதை நான் உங்களுக்கு ஃபர்தர் இதுலேயும் காட்டுறேன். கண்டிப்பாக பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் இப்போ 28வது மாடியில் நிற்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது 3 லிஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வைடான ஒரு காரிடார் ஸ்பேஸும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு லென்த்தான ஒரு டெப்த்தும் இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டே நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு சேஃப்டிக்காக ஒரு திக்கான ஒரு கிளாஸ் டோரும் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பீச்சே நீங்கள் வியூ பார்க்க முடியும்.
இந்த ஃப்ளோரில் மொத்தமாகவே 2 வீடு தான் இருக்குது. உங்களுக்கு இங்கே ஒரு வீடு வரும், இங்கே ஒரு வீடும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1535 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வித் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவாகவே நம்ம காட்டுறோம். இப்போ டோரை பொறுத்தையுமே நீங்கள் பார்க்கலன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கூட்டில் தான் நம்ம டோரே கொடுத்துருக்கோம். வித் ஹை குவாலிட்டியோடையுமே இந்த டோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு லைஃபும் நல்லாவே உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபாயர் ஏரியாவும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடான ஹால் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 22x13 ஃபீட் ஹால் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் அலார்மும் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடான ஒரு பால்கனி இருக்குது. பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர்ஸ்க்கான பால்கனி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ மெஷ் உங்களுக்கு வரும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி டோர்ஸில் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். பால்கனியோட வெத்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்லி ஒரு 6 ஃபீட் பால்கனி அண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஃபீட் லென்த்தும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் செட்டப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வியூ நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு இது இப்போ இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபீட்கான வெத்தில் நம்ம டோர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டே போடாமல் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். இந்த பால்கனியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8க்கு 5.5 அடி உங்களுக்கு பால்கனி நம்ம கொடுத்துருக்கோம். இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிவிசி டோருமே நம்ம கொடுத்துருக்கோம். நைட் டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட்டிங் வியூ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் வித் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜாகுவார் ஒரு பிராண்டை நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷனும் இருக்குது. இது ஒரு டஃபன் கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹோட்டலில் கொடுக்குறதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைடாக ஒரு சர்வீஸ் ஏரியாவோட ஒரு உங்களுக்கு கிச்சன் ஏரியான்னு கொடுத்துருக்கோம். ட்ரை ஏரியா தனியாக, வெட் ஏரியா தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கிச்சன் கிரானைட்ஸ் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. கிச்சன் கிரானைட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். எதுக்காக நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்த கிச்சன் கிரானைட்ஸோட இன்டீரியர் பண்ணும்போது ஹைட் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அதனால நம்ம கொடுக்காம இருக்கோம். நீங்கள் ஃபைனலாக அவுட்புட் நீங்கள் பண்ணும்போது அந்த கிச்சனோட கிரானைட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு கேஸ் பைப் லைன் கனெக்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வெளியிலேருந்து கேஸும் யூஸ் பண்ணலாம், நம்மளோட கேஸ் பைப் லைன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் ஏரியா செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாஷிங் மிஷினுமே கவர்டாக நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதுக்காக இந்த பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம்னா நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்க அண்ட் வாஷிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்குன்ற ஒரே இதுக்காக தான் நம்ம இதுவுமே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம கிச்சன் பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காமன் பாத்ரூமும் பார்க்கலாம். காமன் பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் சொன்ன மாதிரியே ஒரு கிளாஸ் பார்ட்டிஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளே ஒரு வாஷ் பேஷன் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம ஜாகுவார்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இதுக்கான அட்டாச்சு பாத்ரூம் உங்களுக்கு உள்ளே வந்துடும். அதுலேயுமே நம்ம சேம் ஆஸ் உங்களுக்கு காமன்லேயும் மாஸ்டர் பெட்ரூம்லையும் என்ன ப்ரொவைட் பண்ணுறோமோ அதே சேம் நம்ம இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வைடான சைஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13x12 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல ஒரு இப்போ பகல்லே பாருங்களேன் உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சமும் இருக்குது இந்த விண்டோஸ் மூலியமா. இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த தேர்ட் பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x11 கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பே விண்டோவே நம்ம கொடுத்துருக்கோம். இது ஒரு சிட் அவுட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து எல்லா சேஃப்டி கிரில்ஸுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கேருந்து வியூவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஏசி மாட்டும் போது இந்த ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணணும் நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கான வந்து சர்வீஸ் ஏரியா வந்து நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு மட்டும் கிடையாது, மாஸ்டர் பெட்ரூமுக்கும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற 2 பெட்ரூமுமே இதே மாதிரி சர்வீஸ் ஏரியாவும் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் சைஸ்க்கான கிளப் ஹவுஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்கோம். அந்த கிளப் ஹவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடாக ஒரு 50 மீட்டர் பை 24 மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்விம்மிங் பூல்லே பார்த்தீங்கன்னா பாதி கவர்டு, பாதி வந்து க்ளோஸ்டாக கொடுத்துருக்கோம். எதுக்காக க்ளோஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் ஒரு லேடிஸ்க்கான ப்ரைவசிக்காக நம்ம க்ளோஸ்டாகவும் கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜிம் ஒரு ஃப்ளோரில் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஒரு க்ரீச் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஹாலுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான நிறைய ஒரு ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஒரு கவர்டு டர்ஃபும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி மெனி அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸில் நம்மளுக்கு இருக்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு மாலுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் வருது, ஒரு 5 ஸ்க்ரீன்ஸில் ஒரு தியேட்டர் கொடுக்குறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டும் வருது. உங்களுக்கு வந்து பெரிய பிராண்ட்ஸ்க்கான எல்லா ப்ரொவிஷன்ஸுமே வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டிக்குள்ளே உங்களுக்கு போகலாம். இதுக்காக நீங்கள் எது வெளியில் போகணுன்ற அவசியமும் இருக்காது. திரு சதீஷ் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. மாடல் ஹவுஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, எப்படியெல்லாம் வரலாங்க? இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோழங்கிலேருந்து 5 மினிட்ஸ்லேயே வந்துடலாம் சார். இது வந்து நீங்கள் பெரும்பாக்கத்துலேருந்தும் வரலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்யபாமா யூனிவர்சிட்டிலேருந்து வரலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாக்கத்தில் 3 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிடலாம். சத்யபாமாவில் 2 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகிடலாம் சார். அதாவது ஓஎம்ஆர் ரோடு இல்லையா? ஆமாம் ஆமாம் சார். சரி, நம்ம ப்ராஜெக்டில் மொத்தம் எத்தனை வீடுகள் இப்போ வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது?
சார் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் 3 டவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 600 வீடு ஆல்ரெடி நம்ம விற்றுருக்கோம் சார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 டவர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1035 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. உங்களுக்கு 3 BHK 2 டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1325 and 1340 ஸ்கொயர் ஃபீட்லேயே இருக்குங்க சார். இதே நீங்கள் 3 BHK 3 டாய்லெட் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1500 1650 ஸ்கொயர் ஃபீட் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. சரி, இப்போ வரைக்கும் வந்து 6 டவர் முடிச்சிருக்கீங்க இல்லையா? இன்னும் எத்தனை டவர் வந்து சேலுக்கு வர போகுது? சார் மொத்தமாக உங்களுக்கு 13 டவர். இதில் வந்து பார்த்து 6 டவர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 டவர் முடிஞ்சிருச்சு, 3 டவர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங்கில் வரும் சார். படிப்படியாக ஒவ்வொன்றா வரப்போகுது. ஆமாம் சார். இப்போ நம்ம ப்ராஜெக்டில் வீடுகளோட ப்ரைஸ் என்ன? 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1035 1050 ஸ்கொயர் ஃபீட் சார். அதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 76 லட்சத்துலேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது சார். அதாவது மினிமம் வந்து 76 லட்சம் ஆன்வர்ட்ஸ் இல்லையா? ஆமாம் சார். இதே நீங்கள் 3 BHK 2 டாய்லெட் வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 95 லேக்ஸ்லேருந்து பட்ஜெட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். 3 BHK வந்து 95 லேக் ஆன்வர்ட்ஸ். ஆமாம் சார். இதே 3 BHK 3 டாய்லெட் பார்க்குறாங்கன்னா அவங்க உடனே குடியும் வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அது 1.3 crore பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு வரும் சார். சரி. இப்போ வந்து ப்ரைஸ் ஓகே. இப்போ வீடு வாங்கும்போது என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? சார் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதுக்கான 1 இயர்க்கான அட்மிஷன் நம்ம ஆஃபராக கொடுக்குறோம் சார், டியூஷன் ஃபீயே. நம்ம ப்ராஜெக்டில் வீடு வாங்க மேக்ஸிமம் லோன் எவ்வளோ பண்ணி கொடுக்குறீங்க? சார் லோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பேங்க்ஸுமே அப்ரூவல் இருக்குது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% லோன் நம்ம பண்ணி கொடுப்போம். மினிமம் உங்களோட பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 லட்சம் கையில் இருந்தாலும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் சார். 8 லேக் டவுன் பேமெண்ட் போதும், அங்கே வந்து ஒரு சொந்த வீடு வாங்கிக்கலாம். வாங்கலாம் சார். சைட் விசிட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க? சார் சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணாலும் நம்ம கேப் வசதி கூட நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் சார். ஒரு ஃபோன் பண்ணால் போதும் இல்லையா? கண்டிப்பாக சார். நீங்கள் எந்த சென்னையில் எந்த லொக்காலிட்டி இருந்தாலும் நம்ம கேப் வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம். சரி, கஸ்டமர் வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பிடிச்சிருந்தா வீட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார்.